அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனையும் தொழுகையையும் அதனுடைய மூலமொழியிலேயே, அரபு மொழியிலேயே புரிந்து கொள்வதற்கான ஒரு பாடத்திட்டத்தை இந்திய உபகண்டத்தைச் சேர்ந்த டாக்டர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹீம் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அவர்கள் அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அகாடமி என்று ஆரம்பித்த அந்த பாடத்திட்டம் இன்று பரவலாக உலகெங்கும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலே இருக்கின்ற தமிழ் மொழி பேசுபவர்களுக்கான வளங்கள் எங்களுக்கு தரப்பட்டு ப்ரொடக்டிவ் முஸ்லிம் ஃபவுண்டேஷன் என்று தொடக்கம் இந்த அல் குர்ஆனிய அரபு மொழியை மக்கள் மத்தியிலே பரப்புவதற்கான பணியிலே இறங்கி இருக்கிறது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகின்றோம். இந்த வீடியோக்கள் யாரெல்லாம் எங்களுடைய வகுப்புகளிலே கலந்து கொள்கிறார்களோ ஞாயிறு தினங்களிலே அவர்களுக்கும், யாரெல்லாம் வகுப்புகளிலே கலந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கும் பிரயோசனமானதாக இருக்கும் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்பொழுது இந்த பாடத்துக்குள்ளே உங்களை நாங்கள் அழைத்துச் செல்கின்றோம். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த திரையிலே நீங்கள் காணுகின்ற www.understandquran.com என்கிற இணையதளத்திலிருந்து பெறப்பட்ட வளங்கள் ஊடாகத்தான் இந்த பாடத்திட்டம் நடத்தப்படுகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டுகிறோம். முதலாவது பாடத்திலே நாங்கள் உங்களுக்கு முதலாக எல்லாம் வல்ல இறைவன் இதனை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் மற்றும் இதில் பங்கு கொண்ட உங்கள் போன்ற அனைவருக்கும் நற்கூலி வழங்குவானாக என்று நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ள விரும்புகின்றோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். எப்பொழுதுமே நாங்கள் ஒரு மொழியை, புதிதாக ஒரு மொழியை படிக்கும் போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது தான் திட்டமிடுவது. திட்டமிடுவதில் நாங்கள் தோல்வியுற்றால் நாங்கள் தோல்வி அடைவதற்காக திட்டமிடுகிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே குர்ஆனிய அரபு மொழியை நாங்கள் ஏன் கற்கிறோம் என்பதற்கான நோக்கத்தை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏன் குர்ஆனிய மொழியை கற்க வேண்டும்? குர்ஆனை புரிந்து கொள்வதற்காகவும் அதன் வழி நடப்பதற்காகவும் நாங்கள் குர்ஆனிய மொழியை புரிந்து கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நோக்கத்தை புரிந்து கொண்டோமா? நோக்கத்தை புரிந்து கொண்ட பிறகு நாங்கள் திட்டமிட வேண்டும். என்னதான் நாங்கள் திட்டமிட்டாலும் அந்த திட்டத்தை செயற்படுத்துவதற்கு வல்ல நாயன் எங்களுக்கு அருள் புரிந்தாக வேண்டும். எனவே அவனை நாங்கள் இறைஞ்ச வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. அவனுடைய உதவியின்றி இந்த காரியத்திலே நாங்கள் வெற்றி பெற முடியாது. இறைஞ்சி விட்டோமா, அதன் பிறகு நாங்கள் செயற்பட தொடங்குவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னை நோக்கி நடந்து வருபவர்களிடம் அல்லாஹ் ஓடி வருகிறான். எனவே அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனை விளங்குவதற்காக நீங்கள் நடந்து செல்லுகின்ற போது ரப்புல் ஆலமீன் இதனை இன்னும் இலகுபடுத்தி, அவன் தன்னுடைய குர்ஆனிலே அதனை இலகுபடுத்தியதாக சொல்லுகிறான். அதனை இன்னும் இலகுபடுத்தி உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலே ஆக்கி தருவான் என்பதிலே சந்தேகம் இருக்க முடியாது. யாரெல்லாம் அதனை சந்தேகப்படுகிறார்களோ அவர்களால் அரபு மொழியை கற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், மதீனா பல்கலைக்கழகம் வெளியிடுகின்ற குர்ஆனிலே மொத்தமாக 600 பக்கங்கள் இருக்கின்றன. ஒரு பக்கத்திலே 15 வரிகள் இருக்கின்றன. இவையெல்லாம் அண்ணளவாக ஏறத்தாழதான் சொல்லப்படுகின்றன. அதே போன்று ஒரு வரியில் கிட்டத்தட்ட 9 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பக்கத்திலும் சுமார் 130 வார்த்தைகள் இருக்கின்றன. அப்படி பார்த்தால் திருக்குர்ஆனிலே இருக்கின்ற மொத்த வார்த்தைகள் 78,000 அல்லது 78,000 என்று சொல்லலாம். 78,000 வார்த்தைகள் தான் மொத்தமாக குர்ஆனிலே இருக்கின்றன. இதிலே மிகவும் சிறப்பம்சம் என்னவென்றால், திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் இலகுவாக கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆனிலே பெரும்பாலான பகுதி மிகவும் இலகுவாக புரியக்கூடியதாக அமைந்துவிடும். அன்பார்ந்த சகோதரர்களே,
ஒரு முறை வரும் வார்த்தைகள் குர்ஆனிலே, நாங்கள் இந்த குறிப்பிட்ட மதீனா பல்கலைக்கழகம் வெளியிடும் திருக்குர்ஆனிலே ஒரு முறை வரும் வார்த்தைகள் சுமார் 17,000 இருக்கின்றன, ஒரு முறை மட்டும். பிரதானமான வார்த்தைகள் 4,500 வார்த்தைகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், அரபு மொழியிலே சொற்பிரயோகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சரஃப் என்ற ஒரு கலை இருக்கிறது. அந்த கலையின் அடிப்படையிலே ஒரு சொல் பல்வேறு விதமாக பிரிந்து பல்வேறு அர்த்தங்களை தரக்கூடிய இலக்கண அமைப்பு அரபியிலே இருக்கிறது. அதன்படி பார்த்தால் பிரதான வார்த்தைகள் 4,500 மட்டும்தான் இருக்கின்றன குர்ஆனிலே. மூல வார்த்தைகள், ரூட் வேர்ட் என்று சொல்லுவாங்க, மூல வார்த்தைகளை எடுத்து பார்த்தால் சுமார் 1,850 வார்த்தைகள் மட்டும்தான் இருக்கின்றன. பொதுவாக மூல வார்த்தைகள் மூலம் 2 அல்லது 3 வேறுபட்ட வார்த்தைகள் உருவாகின்றது. உதாரணமாக அலிம என்ற வார்த்தையிலிருந்து அல்லம, ஆலிம் போன்ற வார்த்தைகள் உருவாகின்றன. எனவே மூல வார்த்தைகளை புரிந்து கொண்டு அந்த மூல வார்த்தைகள் எவ்வாறு வேறுபட்ட வார்த்தைகளாக உருவாகின்றன என்பதை நாங்கள் இலகுவாக படித்துக் கொண்டோம் என்று சொன்னால் குர்ஆனை புரிந்து கொள்வது இன்னும் இலகுவாக ஆகிவிடும். யாரெல்லாம் ஒரு விஷயத்தை இலகுவானது என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அந்த விஷயம் அவர்களுக்கு இலகுவானதாக இருக்கும். யாரெல்லாம் ஒரு விஷயத்தை கடினமானது என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த விடயம் கடினமானதாக ஆகிவிடும். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை புரிந்து கொள்வதற்காக எளிதாக்கி விட்டோம். எனவே புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிதான முறையிலேதான் திருக்குர்ஆன் இருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் எங்களுடைய மனதுக்குள்ளே குர்ஆனை புரிந்து கொள்வது கஷ்டம் என்கிற ஒரு கவலை அல்லது ஒரு ஆதங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆதங்கத்தை, இந்த கவலையை ஊட்டுவது யார்? நிச்சயமாக ஷைத்தான் தான் இந்த கவலையை எங்களுக்கு தருகிறான். எனவே ஷைத்தான் ஊசலாட்டத்தை விட்டும் நாங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாற்றமாகவா நாம் சிந்திப்பது என்று சற்றே யோசித்து பாருங்கள். அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறான் என்று சொல்லும் போது நாம் அது கடினமாக இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டால் அல்லாஹ்வுடைய வாக்குக்கு மாற்றமாக நாங்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய பொருள். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கட்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறான். எப்படி என்று தெரியுமா? பல அற்புதமான வழிகளிலே அல்லாஹ் குர்ஆனை எளிதாக்கி இருக்கிறான். உதாரணமாக திருக்குர்ஆனின் முதலாவது சூறாவாகிய தோற்றுவாய் என்று நாம் அழைக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் வரும் வார்த்தைகள் மட்டும், அந்த சூறாவில் இருக்கின்ற வார்த்தைகள் மட்டும் திருக்குர்ஆனிலே திரும்ப திரும்ப சுமார் 7,500 தடவைகள் வருகின்றன. அல்லாஹ் தூய்மையானவன். யோசித்து பாருங்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் 7,500 தடவைகள் குர்ஆனிலே வருமாக இருந்தால் அந்த வார்த்தைகளை நாங்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவில் வைத்தே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் குர்ஆனில் எங்கெல்லாம் வருமோ அந்த இடத்திலெல்லாம் அந்த வார்த்தைகளை நாங்கள் இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். முதலாவது நிலை, இந்த முதலாவது நிலையிலே கோர்ஸ் 1 என்று நாங்கள் இதனை அழைக்கலாம். இந்த முதலாவது நிலையை பொறுத்தவரையிலே 125 வார்த்தைகள், பல வடிவங்களை கொண்ட 125 வார்த்தைகள் தொழுகையிலே உபயோகிப்பவை. அதாவது சூரா ஃபாத்திஹா, சிறிய 6 சூறாக்கள், திக்ருகள், துஆக்கள் போன்றவற்றில் வருகின்ற 125 வார்த்தைகள். இந்த 125 வார்த்தைகள் குர்ஆனில் சுமார் 40,000 தடவைகள் வருகின்றன. திருக்குர்ஆனில் உள்ள மொத்த வார்த்தைகளின் 50% தினமும் நம்முடைய தொழுகை, திக்ர், துஆக்கள் மூலமாக நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம், வாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் நாங்கள் சொல்ல முடியும். எனவே இந்த 125 வார்த்தைகளை அடிப்படையாக கொண்ட குறும்பாட திட்டத்தை தான் நாங்கள் முதலிலே ஆரம்பித்திருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பாடத்தின் குறும்பாடத்தின் இரண்டாவது நிலை, இரண்டாவது குறும்பாடம் என்று அதனை நாங்கள் சொன்னால் தப்பில்லை. திருக்குர்ஆனிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் கடைசி பகுதியிலே ஜுஸுவிலே இருக்கின்ற அனைவருக்கும் பரிச்சயமான 5 சிறிய சூறாக்களையும் நாங்கள் இதிலே விளங்கப் போகிறோம். திருக்குர்ஆன் ஹதீஸ்களிலும் உள்ள துஆக்கள் 2 பாடங்களின் மூலம் அறிந்து கொண்ட புதிய வார்த்தைகளின் எண்ணிக்கை 250 ஆக மாறும். அப்பொழுது திருக்குர்ஆனில் இந்த 250 வார்த்தைகள் 55,000 தடவைகள்
வருகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே இந்த குறும்பாடத்தின் இரண்டாவது கட்டத்தை, முதலாவது கட்டத்திலே 125 சொற்கள், இரண்டாவது கட்டத்திலே அதனோடு சேர்த்து இன்னும் 125 சொற்கள் என்று வைத்துக் கொண்டால் 250 சொற்கள். இந்த 250 சொற்களை படித்துக் கொண்டால் முதல் 2 குறும்பாடங்களையும் நாங்கள் நிறைவு செய்தவர்களாக ஆகிவிடுவோம். திருக்குர்ஆனில் பரிச்சயம் இல்லாமல் காணும் வார்த்தைகளின் எண்ணிக்கை சம்பந்தமான ஒரு அட்டவணை அன்பார்ந்த சகோதரர்களே, இதனை நாங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தேவையில்லை. நாம் குர்ஆனை ஓதும்போது ஒவ்வொரு பக்கத்திலும் நமக்கு பரிச்சயமான வார்த்தைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்பொழுதுமே ஒரு பக்கத்துக்கு புதிய வார்த்தைகள் 20 இருக்கும். சாதாரணமாக ஒரு பக்கத்திலே 130 வார்த்தைகள் தான் இருக்கும். அதிலே புதிய வார்த்தைகள் 20 என்று வைத்துக் கொண்டால் திரும்ப திரும்ப வருகின்ற வார்த்தைகள் 110. எனவே குர்ஆன் எவ்வளவு இலகுவானது என்பதை இதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். புதிய வார்த்தைகள் ஒரு பக்கத்துக்கு 20 தான் இருக்கும். மீதியாக இருக்கின்ற 110 வார்த்தைகளும் குர்ஆனிலே திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள். அதனை திரும்ப திரும்ப பார்க்கும்போது எந்த ஒரு மனிதனுக்கும் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வது சிரமமாக இருக்க முடியாது. உண்மையிலேயே பிரச்சனை எங்களுடைய நேரத்திலோ எங்களுடைய ஆற்றலிலோ இல்லை, எங்களுடைய மனதிலே தான், எங்களுடைய எண்ணத்திலே தான் பிரச்சனை இருக்கிறது. நாங்கள் அன்றாட வாழ்வில் அங்கமாக இந்த பழக்கத்தை மாற்றிக்கொண்டால், எங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு உணவு தேவை, நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு வேறு சில பழக்கங்கள் தேவை. அவையெல்லாம் நாங்கள் வழக்கப்படுத்திக் கொண்டதைப் போல அல்லாஹ் நம்முடைய மூளையின் அமைப்பையே அடிக்கடி மீள்பார்வை செய்யும் போது மனதில் பதியும்படி வைத்திருக்கிறார். உதாரணமாக 1 மணிக்கு பிறகு, ஒரு நாள் பிறகு, ஒரு வாரம், ஒரு மாதம் என படித்தால் மனதில் எந்த ஒரு விஷயமும் ஒட்டிக்கொள்ளத்தான் செய்யும். அல்லாஹ் அப்படித்தான் எங்களுடைய மூளையை படைத்திருக்கிறான். இதற்கு வேறு சில உபகரணங்களும் இருப்பதாக இந்த பாடத்திட்டத்திலே நாங்கள் குறித்திருக்கின்றோம். இருந்தாலும் அவற்றை நாங்கள் விரிவாக எதிர்வரும் பாடங்களிலே பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, 200 மணி நேரத்துக்குள் முழு குர்ஆனையும் மொத்தமாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கான பாடத்திட்டத்தை தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். திருக்குர்ஆனை முழுவதுமாக பொருளுணர்ந்து கொள்ள எங்களுக்கு 200 மணித்துளிகள் தான் தேவை. எப்படி? 2 குறும்பயிற்சிகளுக்கும் 20 மணி நேரங்கள். அதன் பிறகு திருக்குர்ஆனில் இருக்கின்ற ஒரு ஜுசுவுக்கு 6 மணி நேரம் என்று வைத்துக் கொண்டால் 30 ஜுசுகளையும் விளங்குவதற்கு 180 மணித்தியாலங்கள் எங்களுக்கு தேவை. 180, 20, 200 மணித்தியாலங்கள். 200 மணித்தியாலங்களிலே குர்ஆனை முழுமையாக நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஷைத்தான் எங்களை வந்து அண்டி எங்களுக்கு இதனை கஷ்டமாக ஆக்குவதற்கு முன் இந்த பாடத்தை நாம் ஆரம்பித்தாக வேண்டும். திருக்குர்ஆனை படிப்பதற்கும், படித்ததை புரிந்து கொள்வதற்கும், புரிந்ததை நம்மில் பிரதிபலிக்க செய்வதற்கும், பிரதிபலித்ததை செயல்படுத்துவதற்கும், அவனுடைய வார்த்தைகளை மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நோக்கங்கள். திருக்குர்ஆனை பொறுத்தவரையிலே அது கற்க எளிதானது என்பதை முதலிலே நாங்கள் உணரவும் உணர்த்தவும் வேண்டும். இரண்டாவது, அதனை புரிந்து கொண்டு திரும்ப திரும்ப ஓதவும், மற்றவர்கள் ஓதவும், நாம் ஓதவும் ஊக்குவிக்க வேண்டும். அதனோடு உறவாட, அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த உதவ வேண்டும். தொழுகையை அர்த்தம் புரிந்தவராக தொழ வேண்டும். அது மட்டுமில்லாமல் அனைவரும் சேர்ந்து இந்த குர்ஆனை விளங்குவோம் என்கிற துணையில் ஒரு குழுவாக இயங்க வேண்டும். முதலில் 19 பாடங்கள், சூரத்துல் ஃபாத்திஹா மற்றும் இறுதி 6 சூறாக்களை நாங்கள் இந்த 19 பாடங்களிலே கற்கப் போகிறோம். தொழுகையிலிருந்து சில பகுதிகளை பார்க்க போகிறோம். பிரார்த்தனைகள் மேலும் பல. ஒவ்வொரு பாடத்திலும் சில இலக்கண சட்டங்கள் கற்பிக்கப்பட இருக்கின்றன. அன்பார்ந்த சகோதரர்களே, 26 நிமிடங்கள் கொண்ட அமர்வு. ஒரு அமர்வுக்கு 26 நிமிடங்கள் இருந்தால் போதும் என்றுதான் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு அமர்விலும் நாம் கற்கப் போவது குர்ஆன் மற்றும் ஹதீஸ், இலக்கணம், மேலதிகமாக எவ்வாறு கற்றுக்கொள்வது என்பது சம்பந்தமான சில கற்றல் குறிப்புகள். எங்களுடைய திட்டத்தை நீங்கள் திரும்பவும் பார்த்தால், குர்ஆனில் திரும்ப திரும்ப 40,000 முறை வரக்கூடிய 125 வார்த்தைகளை ஏற்கனவே சொன்ன முறைப்படி நாங்கள் கற்கப் போகிறோம். அப்படி கற்றால் குர்ஆனில் 50%
பகுதியை நாம் புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆனை புரிவது ஏதோ ஒரு அரபு மொழியை அறிதலா? எங்களுடைய அணுகுமுறையை நீங்க கவனிக்க வேண்டிய 4 விஷயங்கள் இருக்கின்றன. தொழுகையிலிருந்தே நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? தொடங்க போகிறோம். என்றால் திருக்குர்ஆனை ஊதிய நாம் தொழுகிறோம். அதை புரிந்து கொள்ள அதன் சொற்களே போதுமானவை அல்லவா? ஆங்கில மொழியில் கொஞ்சம் பேச தெரிந்தவருக்கு அந்த தெரிந்த பகுதியையே கற்றுத்தருவது சிறந்தது. அவரால் மிகச்சிறந்த முறையில் அதன் பின்னர் பேச முடியுமாக இருக்கும். அதே போன்று பொதுவான அணுகுமுறை என்று அணுகுமுறை ஒன்றை இதற்காக நாங்கள் கையாளவிருக்கின்றோம். பெரியவர் சிறியவர் ஆண் பெண் என அனைவருக்கும் ஏற்ற முறையாக அது இருக்கக்கூடும் என்று நாங்கள் நம்புகிறோம். அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வானாக. உண்மையிலேயே ஒரு மொழியை படிப்பதாக இருந்தால் அந்த மொழியிலே 4 வகையான திறன்கள் வளர வேண்டும். கேட்பது, படிப்பது, பேசுவது, எழுதுவது. குர்ஆனை புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு கேட்பது, படிப்பது என்கிற 2 திறன்களை வளர்த்துக் கொண்டால் இப்போதைக்கு போதுமானது. அதன் பிறகு பேசுவது, எழுதுவது என்கிற கட்டங்களை நாங்கள் அந்த ஆர்வத்திலேயே என்ன செய்ய முடியும்? படித்து முன்னேறி ஒரு நிலைக்கு வர முடியும் என்பதை நாங்கள் உணர்த்த விரும்புகின்றோம். சொற்களின் மீது நாங்கள் கவனம் செலுத்தும் போது நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குழந்தைகள் கற்பது போன்று சொற்களின் மீது கவனம் செலுத்தி நாங்கள் கற்க வேண்டும். இலக்கணத்தை முதற்பட்சமாக கொள்ளாமல் 2ஆம் பட்சமாக நாங்கள் கருதித்தான் இந்த பாடங்களை நாங்கள் கற்கவிருக்கின்றோம். இலக்கணத்தை அதிகமாக நாங்கள் என்ன செய்யவில்லை, இங்கே முன்னிறுத்தி இந்த பாடங்களை கற்பிக்க முன் வரவில்லை. உதாரணமாக யுக்மினூன் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த யுக்மினூனுக்குரிய இலக்கண வரம்புகளைத்தான், இலக்கண அடையாளங்களைத்தான் இப்பொழுது நாங்கள் இங்கே அரபு மொழியிலே உங்களுக்கு தந்திருக்கின்றோம். இவ்வளவு அடையாளங்களோடு இந்த வார்த்தையை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே படிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. காயிப், ஜம்மு, முதக்கர், மஹ்மூஸ், பாபி, ஃபால் என்றெல்லாம் இங்கே நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். இவையெல்லாம் இந்த சொல்லினுடைய அடையாளங்கள். இந்த சொல் பன்மையானதா, இந்த சொல் ஒருமையானதா, படர்க்கையானதா, இது என்ன எழுத்தை கொண்டு ஆரம்பிக்கிறது, இந்த சொல்லின் வர்க்கங்கள் எவ்வாறு இருக்கும், இப்படி பல வகையான சொல்லின் அடையாளங்களை கற்பதுதான் இலக்கண பாடமாக இருக்கும். இங்கே நாங்கள் அந்த பாடத்தை அந்த அளவுக்கு ஆழமாக இல்லாமல் ஓரளவுக்கு மக்கள் புரிந்து கொள்கின்ற வகையிலே சேர்த்திருக்கின்றோம். எங்களுடைய பயிற்சியின் விதிகள் தொடங்குவதற்கு முன்னர் அன்புடனும் புன்னகையுடனும் அமைதியுடனும் நாம் கற்க வேண்டும். இப்படி கற்பது நாங்கள் ஈடுபாட்டோடு கற்பதற்கு எங்களுக்கு பயிற்சி வழங்கும். எங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நாங்கள் கவனித்து படிப்பதற்கு எங்களுக்கு அது உதவி செய்யும். அது மட்டுமல்லாமல் பயிற்சியிலே தொடர்ந்தும் நாங்கள் ஈடுபட வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு கற்பிப்பான் என்று நம்புங்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லுகிற போது அர் ரஹ்மான், அவன் ரஹ்மான் அருளாளன், அல்லமல் குர்ஆன், அவன் குர்ஆனை கற்பித்தான். ரப்புல் ஆலமீன் ரஹ்மானாக இருந்து கொண்டே, கருணையாளனாக இருந்து கொண்டே, அருளாளனாக இருந்து கொண்டேதான் தன்னுடைய குர்ஆனை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று தன்னை பற்றி ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான். எனவே அந்த ரப்பிடமிருந்து நாங்கள் அவனுடைய குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு இந்த நாளிலே மிகச்சிறந்த ஒரு ஆரம்பத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். நினைவில் கொள்ள வேண்டிய பொன்னான விதிகள், கோல்டன் ரூல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். கேட்பது அனைத்தும் என்ன செய்யும்? மிகவும் இலகுவாக மறந்துவிடும். பார்ப்பது கொஞ்சம் நினைவிலே இருக்கும். அதைவிட பயிற்சி செய்தால் நாங்கள் அதிகமாக கற்றுக்கொள்ள முடியும். அதை விடவும் அதிகமாக ஒருவர் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார், தான் படித்ததை மற்றவருக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னை பொறுத்தவரையிலே இந்த பாடத்தை உங்களுக்கு நான் முகம் தெரியாத நான் உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்துகிற போது நான் படித்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனவே எனக்கு நான் படித்தது மிகவும் உறுதியான ஒரு பாடமாக, மிகவும் தெளிவான ஒரு பாடமாக இருக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். அதே பயிற்சியை நீங்களும் செய்து பாருங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இனி நாம் கற்கப் போகின்ற விடயம் இலக்கணம் மற்றும் கற்றல் குறிப்பு. இந்த இலக்கணம் மற்றும் கற்றல் குறிப்பினை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவிலே நீங்கள் காணலாம்.